So today's lecture is about farming system, definition, principles, and concepts. So farming system is a collection of distinct functional units such as crop, livestock, processing, investment, and marketing activities, which interact because of the joint use of inputs they received from the environment, which have the common objective of satisfying farmers' aims. அதாவது கலெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் தே இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர்ஸ். இதில் ஃபார்மரோட ரோல் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ தட் இஸ் வாட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இதர் கிராப்பிங் சிஸ்டம், கிராப்பிங் பேட்டர்ன், ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக ப்ரீஃப் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ ரிமெம்பர் திஸ். ஸோ த பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் த ஃபார்மிங் சிஸ்டம் கான்செப்ட்: to identify the constraints, to provide technological interventions, to conduct farmer participatory research, to monitor the impact of components or system in related to technology, and bringing sustainability in the farming system to meet the growing needs of population. இதில் முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேஷன் ஆஃப் ஆல் ஃபார்மிங் யூனிட்ஸ். இங்கே வேஸ்டேஜே இருக்குது. எல்லா ஃபார்மிங் யூனிட்டையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு இன்னொரு யூனிட்டுக்கு இன்புட் ஆகும். ஸோ அதை தான் சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஐஎஃப்எஸ் யூனிட், அதோட அட்வான்டேஜஸ். ஸோ எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட், லேபர் யூட்டிலைசேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லைவ்லிஹுட் ஆஃப் ஃபார்மர்ஸ், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம், என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் தான் திரும்ப 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 நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் farming system, factor influencing choices and size of enterprises. முதல்ல என்வரான்மெண்ட்டு. ஸோ நேச்சர், சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ நேச்சர்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெயின்ஃபாலு, சாயிலு, வாட்ரு, கிளைமேட்டு, அது நேச்சுரல் சிஸ்டம். அண்ட் சோஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் போர்க் இஸ் பேண்ட் இன் இஸ்லாம். ஸோ அந்த இடத்துல போய் இஸ்லாமிக் பீப்புள் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் போய் போர்க் ப்ரொடக்ஷனோ ஸ்லாட்ரிங் ஹவுஸோ வைக்க முடியாது. பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், சில பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் வெஜிடேரியன், சில பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் நான்வெஜ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எக்கனாமிக்கல், ஸோ ஒரு பூர் ஃபார்ம் ஃபேமிலினா அவங்க மோஸ்ட்லி தே கோ ஃபார் வெஜிடேரியன் டயட். அதே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னால் தே ப்ரிஃபர் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ். ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட என்வரான்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்டர்பிரைசஸ் சாய்ஸஸ் போகணும். ஸோ ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, ஸோ வித்தின் த ஃபார்ம், அவுட் சைட் த ஃபார்ம். ஸோ ஃபார்முக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது? சில பேருக்கு லேண்ட் மட்டும் இருக்கும், சில பேருக்கு லேண்ட் எல்லாம் வித் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும், சில பேர் கிணல் வாட்டர் டிபெண்ட் ஆகியிருப்பாங்க, சில பேர் வந்து போர்வெல் வச்சுருப்பாங்க. சம் ஃபார்மர்ஸ் ஹேவிங் வெல். ஸோ அதை பொறுத்து சில பேருக்கு ரோட் கனெக்டிவிட்டி இருக்கும், சில ஃபார்மர்ஸ்க்கு ரோட் கனெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ அடுத்த பக்கத்து ஃபீல்டில் பொறுத்து தான் இவங்க ஃபீல்டில் வந்து ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இது ஆக்சுவலாக வில்லேஜஸில் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இன்னும் டிராக்டர் உங்கள் ஃபீல்டுக்கு வரணும், அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான். ஸோ ரிசோர்ஸஸ் வித்தின் த ஃபார்ம், அவுட் சைட் த ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மரோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபுட் ப்ரொடக்ஷனா, இல்லை வந்து அவங்களோட இன்கம் ஜென்ரேஷனா? இன்கம் ஜென்ரேஷனா தே கேன் கோ ஃபார் கேஷ் கிராப்ஸ். அதே ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் வேணும், எங்கள் ஃபேமிலி சஸ்டைனபிலிட்டிக்காக ஃபுட் ப்ரொடக்ஷன் தான் முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஸோ தே கேன் கோ ஃபார் ஃபுட் கிராப்ஸ், பல்சஸ், சீரியல்ஸ், மில்லட்ஸ் போகலாம். ஆட்டிடியூட், சம் ஃபார்மர்ஸ் வந்து ஹைலி ஸ்டிக் டு ரைஸ் கிராப். ஏன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து இன்றைக்குமே கூட தமிழ்நாட்டில் ஃபார்மர்ஸோட ஒரு ப்ரைடு மூமெண்ட்டு தான். நான் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் 40 மூடை எடுத்தேங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரைடு மூமெண்ட்டு தான். ஸோ ஒரு ப்ரைடுக்காக தான் இன்னும் அக்ரிகல்ச்சர் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கு, அதுதான் உண்மை. ஸோ இந்த ஆட்டிடியூட், ஃபார்மரோட ஆட்டிடியூட். அப்புறம் நாலேஜ். ஸோ ஃபார்மருக்கு வந்து நல்ல ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், ட்ரிப்பு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருந்தால் அவர் இன்னும் ஃப்ளட்டட் இரிகேஷனாக போயிட்டு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்க மாட்டார். ஸோ நல்லா நாலேஜபிள் ஃபார்மராக அவர் அப்டேட் பண்ணி வச்சுட்டு இருந்தார்னா யூ கேன் கோ ஃபார் ட்ரிப்பு, ஃபெர்டிகேஷனு, ஹெர்பிகேஷன், இந்த மாதிரி டெக்னாலஜி ஈஸியாக அவர் இம்பைப் பண்ணிக்குவார். ஸோ தட் யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் ஈல்டு. அப்புறம் ஸ்கில்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஏன்னா எல்லா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபீல்ட் லெவலில் போனீங்கன்னா நெல் வயலில் கூட நீங்கள் ஃபீல்டை சமப்படுத்துறது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா ஒரு பக்கத்தில் தண்ணி நிற்கும், ஒரு பக்கத்தில் மேடாக நிற்கும். லேசர் லேண்ட் லெவலர் யூனிவர்சிட்டிலேருந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, பட் எல்லாருக்கும் லேசர் லேண்ட் லெவலர் போய் கிடைக்குதா? இல்லை. தட் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். டெக்னாலஜி, ஸோ அதையோட ஃபாலோட் பை
அவைலபிலிட்டி லேசர் லெவலில் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்கா? இல்லை. இனோவேஷன் இருக்குது, ஆனால் டிஃப்யூஸாக எல்லாருக்கும் அது யூஸ் ஆகுதா? டவுட் தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், ஸோ யூனிவர்சிட்டி மூலமாகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மூலமாக இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் அது போய் சேருதா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இப்போ நம்ம இந்த 4 சப்ஹெட்டிங்ஸ் கீழே பார்த்த விஷயங்கள் என்ன வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 ஹெட்டிங்ஸையும் திரும்ப அவங்க டீட்டெயில்டாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விரிவாச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை லைட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ we are moving to next. Scope and advantages of integrated farming system. ஒரு சிஸ்டம்னா assemblage of units. A system is an assemblage of objects or things that are interrelated, interdependent on each other for proper function and to achieve common objective. So interrelated, interdependent. Subsystem is a part of system that are worth considering separately because their separate function is relevant to their role in the whole system. நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே சப்சிஸ்டமாக லைஃப் ஸ்டாக் இருக்கும், கிராப்ஸ் இருக்கும். ஸோ அஸ் இண்டிவிஜுவலாகவும் அந்த சிஸ்டம் தனியாகவும் இருக்கும். அஸ் அ ஹோலாக பார்த்தா அது ஒரு ஃபார்மிங்குள்ளே இருக்கக்கூடிய ஃபார்மிங் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்ம், ஒரு அப்ஜெக்டிவோட ஃபார்ம் என்னென்னா எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும். ஹையர் இன்கம், ஹையர் ஃபுட் ப்ரொடக்ஷன், நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி டு த ஃபார்ம் ஃபேமிலி, எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நீங்களாக சொந்தமாக எழுதிட்டு இருக்கலாம். மினிமைஸ் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங், optimum use of resources, harvest more solar radiation. இந்த மாதிரி ஒரு ஃபார்மை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தான் யூ கேன் ரைட். ஸோ ஃபார்மிங் சிஸ்டம்னா கிராப்பு, அனிமலு, ஃபார்ம் ஃபேமிலி இந்த 3ஓட இன்ட்ராக்ஷன் தான் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இதில் ஒன்றில் உருவாகக்கூடிய வேஸ்ட்டு இன்னொன்னோட இன்புட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்லேருந்து வரக்கூடிய கேஷ் வந்து ஃபார்ம் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். அதுக்கு கிராப்லேருந்து வரக்கூடிய ரெசிடியூஸ் மற்ற எல்லாமே அனிமலுக்கு இன்புட் ஆகும். ஸோ அனிமல்லேருந்து கிடைக்கிற மெனியூர் கிராப்புக்கு இன்புட் ஆகும். தென் அகைன் அனிமல்லேருந்து வரக்கூடிய ஃபுட்டு, கேஷு ஃபார்ம் ஃபேமிலிக்கு வரும். இட்ஸ் ட்ரையாங்குலர், ஒன்றுலேருந்து இன்னொன்று. ஸோ ஃபார்ம் ஃபேமிலி எல்லாத்துக்கும் லேபரும் கேபிட்டலும் ஃபார்ம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும். ஸோ அனிமல் அண்ட் கிராப் அகைன் கிவ் தெம் ஃபுட் அண்ட் கேஷ். Scope and need for farming system approach. High cost of input, fluctuation of market price, environment pollution, soil degradation, level of government support. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் அப்ரோச்சுக்கு நம்ம புஷ் பண்ணுது. Due to uncertain rainfall, the yield and income from the crop is uncertain. The farm laborers are underemployed as the crop season is confirmed to 4 months only. Natural resource degradation, soil and nutrient loss due to water and wind erosion, socioeconomic constraints. Development of farming system for an area should be, ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் ஃபார்மிங் சிஸ்டம் அப்ரோச் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும். ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி, சோசியல் அக்செப்டன்ஸ், சஸ்டைனபிலிட்டி, எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கங்க. தியரி எக்ஸாமில் அதை திரும்ப எடுத்துகிட்டே இருங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபார்மிங் சிஸ்டம். அப்ஜெக்டிவ், அந்த ஃபார்மிங் சிஸ்டத்தோட அப்ஜெக்டிவ் என்ன, அந்த என்ன என்வரான்மெண்ட்டில் செய்ய போகிறோம், ரிசோர்ஸு, கன்ஸ்ட்ரெயின், காம்பனண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐஎஃப்எஸ், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அந்த ஐஎஃப்எஸில் போகிறதால ஸோ எல்லா ஃபார்மிங் சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும். ப்ரொடக்டிவிட்டி, ஐஎஃப்எஸ் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் எக்கனாமிக் yield per unit area per unit time. உண்மைதான். ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ பர் யூனிட் ஏரியாவில் பர் யூனிட் டைம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்தால் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் ஆர் சஸ்டைனபிலிட்டி, ஸோ நீங்கள் ரிசோர்ஸை ஆப்டிமாக யூஸ் பண்ணி ரிசோர்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதால உங்கள் சஸ்டைனபிலிட்டி அட்டைன் ஆகும். பேலன்ஸ்டு ஃபுட், ஸோ நம்ம கிராப்பு, லைஃப் ஸ்டாக் இந்த மாதிரி சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ணுறதால ஸோ உங்களுக்கு கிராப்லேருந்து கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் கிடைக்கும். அனிமல் கம்பவுண்ட்லேருந்து மீட் அண்ட் மில்க் கிடைக்கும். ஸோ உங்களோட டயட்டு பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ என்வரான்மெண்ட் சேஃப்டி, ஸோ ரா மெட்டீரியல் வெளியிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது குறையிறதால ஸோ கெமிக்கல்ஸ் இன்புட்ஸ்லாம் குறையும். ஸோ என்வரான்மெண்ட் சேஃப்டி, ரீசைக்ளிங், ரிசோர்ஸ் ரீசைக்ளிங், இயர் அரவுண்ட் இன்கம் கிடைக்கும். அடாப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி, சேவிங் ஆஃப் எனர்ஜி, மீட்டிங் ஃபாடர் கிரைசிஸ். ஏன்னா இன்றைக்கி அனிமல் கம்பவுண்ட் இந்தியா உலகத்துலேயே அதிக அனிமல்ஸ் இருக்கிறது இந்தியாவில் தான். ஸோ இந்தியா தான் நம்பர் 1 இன் மில்க் ப்ரொடக்ஷன் டூ. ஸோ அதனால்
நமக்கு ஃபார்வர்ட் கிரைசிஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்று இருக்கக்கூடிய வேஸ்டேஜை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணி இன்னொன்றுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது தட் வி கேன் ரெடியூஸ் ஃபார்வர்ட் கிரைசிஸ். சால்விங் ஃபியூல் அண்ட் டிம்பர் கிரைசிஸ். ஸோ நீங்கள் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை ஒரு காம்பவுண்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு டிம்பர் அண்ட் ஃபியூல் அதுக்குள்ளேருந்து ஜெட்ரோபாவை சேர்த்துன ஃபியூல் கிடைக்கும். தென் யூ ஆடு எனி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ்னால் டிம்பர் கிடைக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வருஷம் முழுக்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும். அதான் இந்த ஃபார்மிங் சிஸ்டம் கான்செப்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். அதுக்கு தேவையான இன்புட் ரா மெட்டீரியல் நம்ம அக்ரிகல்ச்சர், ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் பேசிக் ப்ரொடக்ஷன் யூனிட்டு. ஸோ அதுலேருந்து இன்புட்ஸ் வருஷம் முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இன்க்ரீஸிங் இன்புட் எஃபிஷியன்சி. ஸோ எல்லா இன்புட்டையும் ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. இந்த பிக்சர் எதாவது டினோட் பண்ணுதுன்னா பயோ ரிசோர்ஸ் ஃப்ளோ இன் ரைஸ் ஃபிஷ் அசோலா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இங்கே ரைஸு ஃபிஷ்ஷு அசோலா மூணையும் வளர்க்குறோம். ஸோ ரைஸ் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் முன்னோட சீசனில் இருக்கிறத மீனுக்கு சாப்பாடாக கொடுக்குறோம். இல்லை அப்புறம் அசோலா மீனுக்கு சாப்பாடாகும். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட வேஸ்டேஜஸ் ரைஸுக்கு கிடைக்கும். அசோலா ஒரு எல்லாம் சாப்பிடாத மிச்சமான அசோலா டிகம்போஸ் ஆகி ஃபிஷ்ஷுக்கு நியூட்ரியன் ரிச் நைட்ரஜனை என்ரிச் பண்ணோம். ஸோ இதில் க்ரீன் லீஃப் மணியர் போடுறோம், அசோலா போடுறோம். ஸோ அதனால் பயோ ஃபெர்டிலைசராக இருக்குது, பைட்டோ பிளாங்டனாக இருக்குது, ஸோ பயோமாஸ் அக்குமுலேஷன் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக எக்ஸாமில் ஃப்ளோ சார்ட் போடுங்க. ஸோ அது நீங்கள் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஃபார்மிங் இன் அப்லாண்ட் வித் சப்ளிமெண்டரி இரிகேஷன். ஸோ அப்லாண்ட் எக்கோசிஸ்டம்னா கார்டன் லேண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ கார்டன் லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் ஒரு கிராப்பு, அதாவது இரிகேட்டட் கிராப்ஸ், ஏதாவது மில்லட்ஸ் வெஜிடபிள்ஸ் போகிறாங்க. தென் ஃபாலோட் பை ஏதாவது பேச்சஸ் போய் அது கூட சேர்த்து ரெண்டு அனிமல் காம்பவுண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ தட் அந்த ஃபார்ம் ஃபேமிலிக்கு எல்லோரும் இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்முக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் கிடச்சிரும், மில்க் அண்ட் மீட் கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு ஃபார்மேட் மெனூரையே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் 0.9, 0.56, 0.72 NPK கிடைக்கும். அதே நீங்கள் பயோகேஸ் ஸ்லரியை என்ரிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் 1.43, 1.12 into 1.01. ஸோ பயோகேஸ் ஸ்லரியில் NPK எவ்வளோ இருக்குது ரொம்ப முக்கியம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் இதை கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் இன்ட்டு ஹவு மச் குவான்டம் ஆஃப் வேஸ்டேஜ் ஜென்ரேட்டட், அதை நீங்கள் இன்ட்டு பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நியூட்ரியன்ட் ஆக்சுவலாக நமக்கு சேரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னு எக்ஸாமில் எதிர்பார்ப்பாங்க. ரெயின்ஃபெட் ஃபார்மிங் த மாடல் இன்டெகிரேட்டட் திலச்சேரி கோட்ஸ். ஸோ திலச்சேரி கோட்டை ஒரு முக்கியமான காம்பவுண்டாக சேர்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட ட்ராப்பிங்கு, அதோட கிட்ஸோட ட்ராப்பிங்ஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டைம் பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் நீங்கள் ரெண்டில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். வாட் ஆர் ஆல் த அலைடு என்டர்பிரைசஸ் கேன் பி இன்க்ளூடட், அதாவது என்னென்ன மாதிரி என்டர்பிரைசஸ்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ வெட்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் நீங்கள் எல்லா என்டர்பிரைசஸுமே ஆட் பண்ண முடியும். லைக் பேடி ப்ளஸ் ஃபிஷ் ப்ளஸ் பவுல்ட்ரி ப்ளஸ் மஷ்ரூம், இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்டையும் சேர்த்துக்க முடியும். இந்த ரெயின்ஃபெட் எக்கோசிஸ்டம்னு போனீங்கன்னா லைக் கிராப்ஸு, ரொம்ப ட்ரை கிராப்ஸு ப்ளஸ் பாய்ச்சரு ஃபாலோட் பை ஷீப்ஸு, கோட்டு, அப்புறமா இந்த காம்பவுண்ட் சேர்த்துக்குங்க. காஸ்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு கிராப்பிங் சிஸ்டம், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ட்ரை ஃபார்மிங் சிஸ்டத்தில் காஸ்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறோம். அப்புறம் நான் மானிட்டரி இன்புட்ஸ் அண்ட் லோ காஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரிசைஸ்டு யூஸ் ஆஃப் இன்புட்ஸ் போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ரைஸில் பார்த்தீங்கன்னா பர் ஹெக்டேருக்கு 20 kgs per hectare, அதாவது சீட்லிங்ஸ், அதாவது ஒரு நர்சரி சீட்லிங்ஸ் போகிறதுக்கு 20 kgs ரைஸ் பர் ஹெக்டேர் தேவைப்படுது. அதே நீங்கள் எஸ்ஆர்ஐ டெக்னிக் போனீங்கன்னா 8.5 kgs போதும். ஸோ சிங்கிள் சீடிங் போனீங்கன்னா ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் அந்த 20 kg இருக்கிற இடத்துல நீங்கள் 8.5 kg போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 kg ஆஃப் சீட்ஸு மிச்சமாகுது. ஸோ ஒரு கேஜி ஆஃப் சீட்ஸ் 20 ரூபா போட்டிங்கன்னா கூட 250 ரூபா அளவுக்கு உங்களுக்கு மிச்சமாகுது. இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங்
படில் ரைஸ்க்கு பதிலா ட்ரை சீடிங்கோ, இல்ல ட்ரம் சீடிங்கோ போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு படிலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட் மிச்சமாகும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன். நீங்க கரெக்ட்டா மழை சீசன்ல நீங்க ரைஸ் கிராப் ரைஸ் பண்ணீங்கன்னா, ஸோ மழைக்கு மேல ரைஸ் வந்துற போது. ஸோ உங்களுக்கு இரிகேஷன் காஸ்ட்டு, அதுக்கான ஃபியூயல் யூசேஜ் அதெல்லாம் மிச்சமாகும். ஸோ அதனால டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது டைமிங் தான் நான் மானிட்டரி இன்புட் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ பணம் குடுக்காம நீங்க எடுக்கிற டிசிஷனால இன்புட் காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும் இல்லையா? அதுதான் நான் மானிட்டரி இன்புட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இம்ப்ரூவ்டு லேபர் எஃபிஷியன்சி, அதாவது நீங்க மெஷினரிஸ் போகுற சமயம் 10 ஆள் செய்ய வேண்டிய வேலைய ஒரு மிஷின் செய்யும். ஸோ அத அடிப்படையா வச்சு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரெடியூசிங் த லெவல் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு வித்தவுட் அஃபெக்டிங் த ஈல்ட். ஸோ ஈல்ட ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க அதுக்கு அந்த இன்புட் போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரைஸ்ல ஆஃப்டர் ஃப்ளவரிங் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணீங்கன்னா, பிளான்ட் போதுமான அளவு எடுத்துக்காது. ஃப்ளவரிங் வரைக்கும் தான் எல்லா இன்டர்கல்ச்சரல் வீடிங் ஆப்பரேஷன் ஆகட்டும், உரம் போடுறதாகட்டும். அந்த மாரி டைமிங்கு இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா, யூ வில் பி யூ வில் பி எவாலுவேட்டட் மோர் உங்க எக்ஸாமினர்கிட்ட. அடாப்டேஷன் ஆஃப் லோ காஸ்ட் டெக்னாலஜி லைக் சீட் ட்ரில் ஆகட்டும், ட்ரம் சீடிங் ஆகட்டும், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நான் மானிட்டரி இன்புட்ஸ் ஆர் நோ காஸ்ட் டெக்னாலஜி. நோ காஸ்ட் டெக்னாலஜி ஆர் நான் மானிட்டரி இன்புட்ஸ். முதல்ல செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் வெரைட்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ லோ டெம்பரேச்சர் இருந்தால் MD2 ரைஸ் போகணும். செலைன் சாயிலில் இருந்தால் CO43. ஸோ செலைன் சாயிலில் தான் திருச்சி சீரிஸ் ஃபுல்லாக செலைனிட்டி ரெசிஸ்டன்ட் ரைஸ் வெரைட்டிஸ். இந்த குவாலிட்டி சீட் வித்தவுட் அட்மிக்சர். சீடோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். டைம்லி லெவலிங், முதல்ல ஃபீல்டை லெவல் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி எல்லா இடத்துலையும் நிற்கும். ஒரு இடத்துல மேடாக நிற்கும், ஒரு இடத்துல லோவாக நின்னதுன்னா நீங்கள் எல்லா ஆப்ரேஷன், குறிப்பாக இரிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஒழுங்காக நடக்காது. ஆப்டிமம் டைம் ஆஃப் சோயிங், பிளான்டிங்கு, ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். ஏன்னா பிளான்ட் பாப்புலேஷன் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஈல்டு ஆப்வியஸாக குறைஞ்சிரும். ஸோ ஆப்டிமம் டெப்த் ஆஃப் பிளான்டிங். ஸோ கரெக்ட் ஏஜ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டிங். ஸோ இனிஷியலாக நம்ம ஷார்ட் டியூரேஷன் 21 டேஸ் சொல்கிறோம். பட் நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய SR டெக்னாலஜி 14 டேஸ் ஓல்டு சீட்லிங் சொல்கிறோம். ஸோ சரியாக சொல்லலாம் 2லேருந்து 3 இலைக்குள்ள 2 இலை வந்துச்சுனாவே எடுத்து நட ஆரம்பிச்சிடணும். ஸோ டைம்லினஸ் இன் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் ஆப்ரேஷன். ஸோ வீடிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 45 டேஸ் எல்லா கிராப்புமே வீடு ஃப்ரீயாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் கிரிட்டிக்கல் க்ரோத் பீரியடு. ஸோ இயர்லி வீடிங் ரெடியூசஸ் லேபர் காஸ்ட் ஆல்சோ. அதே நேரத்தில் உங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இரிகேஷன் அட் ப்ராப்பர் டைம் அண்ட் ஆப்டிமம் லெவல் அண்ட் ஆப்டிமம் டெப்த். நாளைக்கு மழை பெய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி இரிகேஷனாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ கிராப் கொஞ்சமாக வில்ட் ஆகுதுன்னா உடனே இரிகேட் பண்ணணும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃபார்மிங் சிஸ்டத்தை டிசிஷன் மேக்கிங் யூனிட்னு சொல்கிறோம். ஸோ டைம் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன். ஸோ நல்லா கோயின்சைட் வித் பீக் நியூட்ரியன் டிமாண்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் இட் அட் ஃப்ளவரிங் ஸ்டேஜ். இல்லை 2 ஸ்ப்ளிட்டாக இல்லை பல்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி பேஸில் பாதி ஃப்ளவரிங்கில் பாதி கொடுக்கணும். பட் நம்மளோட இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து 4 ஈக்குவல் ஸ்ப்ளிட்டு. ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா பேஸில் 1, ஆக்டிவிட்டி லோடிங் 1, பனிக்கல் இனிஷியேஷன் 1, ஃப்ளவரிங் 1. ஸோ 4 ஸ்ப்ளிட்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லா வாரத்தையும் கொண்டு போய் ஒரே டைமில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பல்காக டம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது ஹேவ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இம்பேக்ட். அது இல்லாமல் லாஸஸ் லைக் லீச்சிங், வாலட்டிலைசேஷன் அதெல்லாம் குறையும். ஸோ டைம்லி ஹார்வெஸ்ட் டு அவாய்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ். ப்ராப்பர் ட்ரையிங் இன் காமன் லோ நான் மானிட்டரி இன்புட்டு. ப்ராப்பர் கேர் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் டு அவாய்ட் வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் இன்னைக்கு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் கிராப்ஸை ரைஸ் மூடைகள் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. மழையில் அது பாட்டு முளைச்சி கிடக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங். ஸோ எல்லாமே கிரெயினுமே ஃபில்டாக இருக்காது, எல்லாமே சீட்ஸாகவும் இருக்காது, எல்லாமே கிரெயின்ஸுக்கும் போகாது. ஸோ லோ குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் கிரெயின்ஸுக்கு கொடுத்துட்டு ஹை வயபிலிட்டியோடு இருக்கிறதெல்லாம் சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட்டு இந்த வேஸ்டேஜஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன தான் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனில் சஸ்டைனபிலிட்டி அட்டைன் பண்ணியிருந்தாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய கிராப்ஸு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்னால, ஃபங்கல் அட்டாக்னால, இந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ரோடன்ஸ்னால நிறைய லாஸஸ் இருக்குது. ஸோ விச் கம்ஸ் அரௌண்ட் 30% லாஸ். 100% நம்ம ஃபார்ம் ப்ரொடியூஸ் கொண்டு போனோம்னா 30% வரைக்கும் ஸ்டோரேஜ் அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் அந்த ப்ராசஸ்லேயே லாஸ் ஆகுது. ஸோ லோ காஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ சீட் ட்ரீட்மெண்ட்டு, சீட்லிங் ட்ரீட்மெண்ட்டு, கிராப் ரொட்டேஷனு, பயோஃபெர்டிலிட்டி யூசேஜு, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது, சீட் ஆர்டனிங் பண்ணுறது, மல்ச்சிங் பண்ணுறது, யூஸ் ஆஃப் லோ காஸ்ட் மெஷினரிஸு, சூட்டபிள் மெத்தட் ஆஃப் முதல் லேண்ட் கன்ஃபிகரேஷன். உங்களோட லேண்டுக்கு உங்கள் சாயிலுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். ஸோ ஃபெர்டிலைசர் யூஸ்டு இன் நர்சரி அண்ட்
fertilizer application, correct time of fertilizer application of growth regulator, ஸோ ஃப்ளவரிங் ரெகுலேட் பண்ணுறதுக்காக, இல்லைனா போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மேலிக் ஹைட்ராக்சைடு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியனை ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரௌட்டிங் இருக்காது. அதே தான் பொட்டேட்டோக்கும். ஸோ எத்திப்பான் ஸ்ப்ரே சுகர் கேன் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ரைப்பன் ஆகி வரும். இப்போ ரைஸு 105 நாள்னா 110 நாளைக்கு கூட அப்படியே க்ரீனஸ் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் NaCl, ஒரு 2% NaCl ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அது காய்ச்சி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். த யூஸ் ஆஃப் நீம் லீவ்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் இஸ் அனதர் லோ காஸ்ட் டெக்னாலஜி. இன்னும் நீங்கள் பல்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் செம்மண் பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் லோ காஸ்ட் டெக்னாலஜி தான். ஸோ டு அவாய்டு அந்த பல்ஸ் பீட்டில் பேர்டு ரோ கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் மைக்ரோ இரிகேஷன். ஸோ பேர்டு ரோனா ஒரு 45 ரோ, அதான் ரெண்டுமே ரோ, அதாவது 90 சென்டிமீட்டருக்கு ஒரு பண்டு ரைஸ் பண்ணிவிட்டு, ஸோ 45ல் ஒன்று 45ல் ஒன்று வச்சுட்டோன்னா நடுவில் ஒரே ட்ரிப்பு. ஸோ ரெண்டு ரோவுக்கும் தண்ணி பாய்ஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதான் பேர்டு ரோ சிஸ்டம். மெஷர் ஃபார் ரெடியூசிங் லேபர் அண்ட் இன்புட்டு. ஸோ மினிமல் டில்லேஜ், ஜீரோ டில்லேஜ், யூஸ் ஆஃப் லேபர் சேவிங் இம்ப்ளிமெண்ட்டு, அப்புறம் கிரவுண்ட்நட்டு ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணலாம், மற்ற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சீடிங் அண்ட் சோயிங்க்கு வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டு, சீட் ட்ரில்லு, ரிலே சோயிங்கு, ட்ரோனிங், ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு, சாயில் டெஸ்ட் பேஸ்டு ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன், கிராப்பிங் சிஸ்டம் அப்ரோச், பயோ ஃபெர்டிலைசர் அப்ரோச், பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், இன்டெகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பிளான்ட் ப்ரொடக்ஷனில் வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் இன் நர்சரி ஸ்டேஜ், பெஸ்டிசைடு ஸ்ப்ரே அட் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவலு, பயாலஜிக்கல் கண்ட்ரோலு. சம்மர் ப்ளோ பண்ணிங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸோட பியூப்போலாம் சம்மரில் எக்ஸ்போஸ் ஆயிரும். இன்டெகிரேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ வீட் மேனேஜ்மெண்ட், இயர்லி அண்ட் டைம்லி வீடிங், அதை தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங், டைம்லி ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டியில் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதை அப்படியே விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர் க்ரீனாக கீழே கொட்டிகிட்டு இருக்கும். யூஸ் ஆஃப் மிஷினரிஸ் ஃபார் ஹார்வெஸ்ட், த்ரெஷிங், வினோயிங், நான் மானிட்டரி இன்புட்ஸ் அண்ட் லோ காஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன். Then now we comes to LISA and ESA concept. LISA na low external input sustainable agriculture. High HEIA na high external input agriculture. ஒன்றும் LISA refers to practices such as recycling of plant nutrients, minimizing the crop losses due to insect pest, and secure favorable soil condition for plant growth are just the tip of that. என்ன சொல்ல வராங்கன்னா, வெளியேருந்து இன்புட்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்புட்ஸை லோ எக்ஸ்டர்னல் இன்புட்டு, ஸோ எல்லா இன்புட்டையும் இன்டர்னலாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு, லைக் பஞ்சகவ்யா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா பின்னால் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து சப்சிஸ்டன்ஸை நோக்கி அழைச்சிட்டு போகும். சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதான் LISA கான்செப்ட். maximizing the use of locally available plant and tree species, reducing the use of non-renewable fuel and energy resources, acknowledging the right of local communities to control manage benefits from natural resource, ensuring the agricultural practices help to escape positive landscape and sustain life support system. ஸோ ஒன்றும் HEISAவுக்கும் LISAவுக்கும் என்ன வித்தியாசம்? ஹை எக்ஸ்டர்னல் இன்புட் அக்ரிகல்ச்சரில் ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் கெமிக்கல், வெளியேருந்து நிறையா வாங்குவோம். LISAவில் நம்ம வெளியேருந்து நிறையா வாங்க மாட்டோம், நேச்சுரலி ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈல்டுக்கு சில இடங்களில் சப்ஸ்டான்ஷியலாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் த்ரூ கோர்ஸ் ஆஃப் டைமில் ஈல்டு ஸ்டேபிள் ஆயிரும். பட்டு ஹை எக்ஸ்டர்னல் இன்புட்டில் நம்ம அதிகமான கெமிக்கல் இன்புட்ஸை தொடர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். த ஃபோக்கஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, ஃபோக்கஸ் வந்து ஈல்டு தான், மேக்ஸிமம் ஈல்டு, எவ்வளோ அதிகம் மூட பிடிக்குது அப்படிங்கிறதான் HEIயோட கான்செப்ட்டு. பட்டு LISAவில் வந்து யூஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிலிட்டி. இன்றைக்கி 10 மூட வருதுன்னா அடுத்த வருஷமாக 10 மூட வரணும். தட் இஸ் கிரேட் டேமேஜ் வேணும் அப்படின்னா நிறையா கெமிக்கல் கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம், ஃபெர்டிலைசர் அடிச்சுட்டே இருக்கோம்னா அந்த டேமேஜ் ஹெவியாக இருக்கும். ஸோ என்வரன்மெண்டலி சவுண்டு, இங்கே லாங் டேர்மில் பார்த்தோம்னா சஸ்டைனபிலிட்டி ரீச் ஆகிடும் LISAவில். ஓவராலாக பார்க்கும்போது HEISAவில் இன்புட் நிறைய கொடுத்துட்டே இருக்க போய் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரம் நிறைய ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். இங்கே LISAவில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும், இன்புட்டு சஸ்டைனபிள் ஆகிரும். ஸோ ஃபார்மிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் LISAவில். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ லேபர் மேனேஜ்மெண்ட் இன் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ லேபர் தான் ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும். ஸோ லேபர்ஸ் பீக் டிமாண்ட் பீரியடில் பிளான்டிங் அப்போது, ஹார்வெஸ்ட் அப்போது லீவ் போட்டுருவாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி பூராக இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ MG நரேகா வந்து நிறைய காம்பீட் பண்ணுது அக்ரிகல்ச்சர் லேபர்ஸோட.
ஸோ லோ வேஜஸ்ஸு. ஏன்னா நீங்கள் ஃபார்ம் லேபரோட வேஜஸை கூட்டினீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆப்வியஸாக அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டோட ஈல்டையும் கூட்ட வேண்டியிருக்கும். The percentage share of labor is most of cost of cultivation. So labors around 50% to 60% cost of cultivation இருக்க play a role. ஸோ அதுக்கு லேபர்ஸை ரீப்ளேஸ் பண்ண எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஃபார்ம் மெக்கனைசேஷன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நடவுக்கு ரைஸுக்கு மிஷின் போகலாம், ஹார்வெஸ்ட்டு கம்பைன் ஹார்வெஸ்ட் போகலாம், வீடிங்க்கு வந்து பவர் ஆப்ரேட்டர் கோண விடர் ரொட்டரி விடர் போகலாம், சீட் ட்ரில்லு போகலாம். ஸோ இந்த கிராப்ஸ் எடுத்துட்டோன்னா எவ்வளோ ஹியூமன் எனர்ஜி டு டோட்டல் எனர்ஜி. ஸோ நம்ம காட்டன் 2.15%, பாஜ்ரா 17.65%, மைஸ் 16.2%, ராகி 27.76%. ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் ஹியூமன் லேபர் மேனேஜ்மெண்ட், எஃபிஷியன்சி கம்மி, அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் இன் வேஜஸ்ஸு, லேபர் ஸ்ட்ரைக்கு, டிமாண்ட் ஃபார் வேஜஸ் ஹைக்கு, ஷார்ட்டேஜ் இன் லேபர் டியூரிங் பீக் பீரியடு, ஹெட்ரோஜினஸ். ஏன்னா எல்லாரும் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் வச்சுருக்கீங்க, எல்லாரும் பிஎஸ்சி டிகிரி படிச்சிருப்பான். ஸோ அவனோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரியும், அவனோட லிமிட்டேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் லேபர் எடுத்துட்டிங்கன்னா சில பேர் 10வது படிச்சிருப்பான், சில பேர் 8வது படிச்சிருப்பான், சில பேர் படிச்சிருக்க மாட்டான், சில பேர் ஃபிட்டாக இருப்பான், சில பேர் பிபி சுகர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா சில பேர் வெயிலில் போட்டு வேலை செய்ய முடியும், சில பேர் வெயிலில் அனுப்பாமல் ஃபார்மில் இப்போது ப்ராசஸிங் யூனிட்டில் வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்கும், சில பேர் டெய்ரி யூனிட்டில் வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா சில பேர் உடம்பு முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வேலை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்க ரொம்ப ஹெட்ரோஜினஸ் குரூப்பாக இருப்பாங்க. ஸோ யூ கான்ட் பிக் சம்திங். மெஷர்மெண்ட் ஆஃப் லேபர் யூஸ் எஃபிஷியன்சி, லேபர் காஸ்ட் பர் யூனிட் ஏரியா, நம்பர் ஆஃப் லேபர்ஸ் பர் யூனிட் ஏரியா, லேபர் அவுட்புட் பர் யூனிட் டைம், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப் பர் மேன் டே ஆர் மேன் ஹவர்ஸ். ஸோ லேபர் காஸ்ட் பர் யூனிட் ஏரியா இதெல்லாம் பார்த்துக்குங்க. மேன்டேஸ் நம்ம பொறுத்த மட்டும் ஒரு 300 மேன்டேஸ் ஒரு 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 ஃபார்மிங் சிஸ்டத்தில் 300 ஒர்க்கிங் ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கணும். மெத்தட் ஆஃப் எஃபிஷியன்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் டு இன்க்ரீஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, லேபர் ரெக்யர்மெண்ட்டு, ரெடியூஸ் லேபர் ரெக்யர்மெண்ட்டு, ரெடியூஸ் காஸ்ட் பர் யூனிட் ஏரியா, ஓவர் கம், அதாவது பீக் பீரியடு கோயின்சைட் ஆகாமல் பார்த்துக்கணும். பெட்டர் பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஒரு லேபருக்கு என்ன வேணும் என்ன வேணால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு டீ கொடுக்குறதாகட்டும், ரொம்ப வெயிலாக இருக்கிறனால ஒரு 11 12 மணிக்கு கொஞ்சம் நிழல்ல இளைப்பாற விடலாம், வெயில் கம்மியாக இருக்கிறனால ஒரு சாயங்காலம் வரைக்கும் வச்சு வேலை வாங்கலாம். ஸோ பெட்டர் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கோர்ஸ் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு ஒன்று தான். ஸோ கிராப்பு, ஃபார்மு, அதுக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷனு, அதில் டிசிஷன் மேக்கிங் யூனிட்டாக ஃபார்மிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ கிராப்பை மட்டும் போடுறது, ஒரு வருஷத்தில் ஒரு யூனிட் வர்றது கிராப் சிஸ்டத்தை படிக்கிறது கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ அந்த கிராப்பிங் சிஸ்டத்துக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷனை படிக்கிறது பேர் கிராப்பிங் சிஸ்டம். ஸோ அந்த கிராப்பிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் மற்ற அலைட் என்டர்பிரைசஸோட இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை படிக்கிறது ஃபார்மிங் சிஸ்டம். அது ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங் யூனிட்டு. ஸோ இந்த 3 கான்செப்டை சுற்றி தான் இங்கே மொத்தமும் உங்கள் மொத்த கோர்ஸும் இருக்குது. ஸோ இதில் ஐஎஃப்எஸ் யூனிட், அதில் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங், ஸோ இந்த 5 கான்செப்ட்டுக்குள்ளே தான் இந்த மொத்த கோர்ஸும் இருக்குது. இந்த 5 கான்செப்ட்டும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கும். ஸோ இந்த 5 கான்செப்ட்டையும் நல்லா புரிஞ்சுட்டு போங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் கிளி லெஜெண்ட்ஸ். ஸோ டூ வில். உங்களோட ஃபீட்பேக்கை கிளி லெஜெண்ட்ஸ் அக்ரிபீடியா சேனல் டெலிகிராம் சேனலுக்கு அனுப்புங்க. எங்களை நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணுன்னா littleagri@gmail.com அதுக்கு பண்ணுங்கள். ஸோ ஏஎஃப்ஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் த்ரூ வாட்ஸ்அப் ஆல்சோ. ஸோ பி இன் டச். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் போடுங்க. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.